குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் அதே போல் 1ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான். அந்த குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். குரு உச்சம் பெற்று உங்களுக்கு ராசியை பார்க்குறார். சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே போல் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதுவரைக்கும் பூர்வீக சொத்து இருந்து தந்தை வழியில் இருந்து வந்த சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் அதையெல்லாம் விலகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே போல் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். தொழிலில் மேன்மை ஏற்படும். இங்கே சில பேர் ரியல் எஸ்டேட்டாக அது இது பண்ணுவாங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நல்ல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், அவங்க நினைத்த ஒரு கோர்ஸு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் சகோதர வழியிலும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணத்தையும் இது ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு. அரசியல் சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இயலிசை நாடகத்துறை, அதே மாதிரி இசைத்துறை, இந்த துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் செய்கின்ற பாவங்கள்லாம் விலகி புண்ணியங்கள் சேருகின்ற ஒரு தருணத்தையும் இது ஏற்படுத்த இந்த குரு பெயர்ச்சி. இப்போ 7 நாட்டு சனி நடக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளாரே இருந்தாலும் குருனுடைய பார்வையினால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், திடீர் ஏற்றத்தையும் திடீர் லாபத்தையும், இப்போ நிறைய பேர் மீனராசிக்காரங்களாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை, நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்கள்.